பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரின் திருநாமத்தினாலே ஆமேன். நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, கேருண்பைகளும் சேராபின்களும் உம்முடைய சந்நிதியிலே பிரசன்னராயிருந்து இடையறாமல் உம்மை பரிசுத்தர் 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 என்று போற்றி ஆராதித்து கொண்டிருக்க தருவாயிலே 179 ஆண்டுகள் நீண்ட நெடிய விசுவாச பயணத்தை உடைய தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்தின் அங்கத்தினராக இப்போதிருக்கின்ற ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக எங்களுடைய இல்லங்களையே நாங்கள் ஜெப இல்லங்களாக மாற்றி வழிபாட்டு தலங்களாக மாற்றி ஆங்காங்கே இவ்வாரநிலையிலே காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற இவ்வாரநிலே பங்கேற்கின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியால் நன்றி பாராட்டுகிறோம். இந்த ஆரம்ப மூலமாக நாங்கள் ஏறெடுக்கப் போகின்ற துதிகள், போற்றுதல்கள், விண்ணப்பங்கள், கேட்கப் போகின்ற செய்தி, இவை எல்லாவற்றையும் இந்த ஆரணிலே பங்கேற்பு செய்கின்ற எங்கள் அனைவரோடு கூட இருக்க வேண்டுமாயும் நீர் அங்கீகரிக்க வேண்டுமாயும் மன்றாடுகிறோம். உம்முடைய திருநாமமே இந்த ஆரம்பமாக மகிமை அடையட்டும். இயேசு வழியாக இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமையாகவும் இந்த ஆரணைக்கு துவக்கமாகவும் நாம் அனைவரும் இருக்கின்ற நிலைகளிலே பாமாலையிலே 123வது பாடலை கடவுளுக்கு புகழ்ச்சியாகவும் காணொலி மூலமாக இந்த ஆண்டு பங்கேற்கின்ற நம் அனைவருக்கும் துதி உண்டாகவும் இந்த பாமாலையை நாம் இருக்கின்ற நிலையிலே சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 123. கடவுளை தொழுவோம்.
கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் அனைவரும் களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியருக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியான ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்கு மனது உருகி கிருபையாயிரும். இருக்கின்ற இடங்களிலே மீண்டுமாக இறைவேண்டல் நாம் புரிவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் நாங்கள் காணுகின்ற காண முடியாத, அசைகின்ற அசையாத, உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் உம்முடைய வார்த்தையினாலே ஒழுங்காக, மிக மிக அழகாக, நலமாக படைத்து ஏற்ற வேளையிலே உம்முடைய குமாரனையே எங்கள் அனைவரது பாவங்களை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனு உருவு ஏற்க செய்தவரே, உம்மை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக தீர்க்கருடைய வாக்கியங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற வகையிலே கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு தாம் உலக வாழ்க்கையில் சொன்ன வண்ணமாகவே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவரே, 40 நாட்கள் பிரத்யட்சமாக உம்மை நம்பின மக்களுக்கு காட்சியளித்தவரே, கலிலேயா மலையிலே குறிக்கப்பட்ட இடத்திலிருந்து விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் உலகபாசத்தில் வீற்றிருப்பவரே, இன்றைக்கும் எங்கள் அனைவருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பவரே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவர் அவருடைய செயல்பாடுகளுக்கான நியாய தீர்ப்பு என்னோடு கூட வருகிறது என்று 2வது முறையாக எங்கள் அனைவரையும் நியாயந்திருக்க வரப்போகின்றவரே, குமாரனாம் கடவுளே, உம்மை போற்றுகின்றோம். ஆதி முதற்கொண்டு இன்றைய நாளின் நொடிபட்டாக உமது ரூபம் உமது சாயல்படியாக படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனித சரீரங்களிலும் வீற்றிருக்கின்ற பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, இன்றைக்கும் எங்கள் அனைவருக்காக பிதாவிடத்திலே பெருமூச்சுகளோடு கூட இறைவேண்டல் எடுத்து கொண்டிருப்பவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராய் கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அன்பர்களே, நமக்கு பாவம் இல்லை என்பதானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து
எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவராயிருக்கிறார். மனம் திருந்திய மைந்தன் தனக்குள் எடுத்த தீர்மானம், நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தன்னுடைய தகப்பன் வீட்டை நோக்கி நடந்தார். இயேசு கிறிஸ்து செய்த முதல் உபதேசம், கடவுள் ராஜ்யம் வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள் என்றார். எபிரேய நிருப ஆக்கியோனும் நமது பலவீனங்களுக்கு தக்கதாக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமற்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று தன்னுடைய மடலிலே பதிவு செய்திருக்கிறார். அன்பர்களே, நாம் இருக்கின்ற இடங்களிலே கடவுளுக்கு விரோதமாக, சக மனிதர்களுக்கு விரோதமாக, இயற்கைக்கு விரோதமாக நாம் தவறுகள், தப்பிதங்கள், குற்றங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்திருந்தால் அவைகளை மன்னிக்கின்ற கடவுளத்திலே நாம் அறிக்கை செய்து நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கடவுள் வழங்குகின்ற புதிய வாழ்வின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாவரிக்கைக்கு துணையாக முதலாவது பாவரிக்கையை கருத்தாய் கடவுளத்திலே மனத்தாழ்மையாய் ஏறெடுப்போமாக. சேர்ந்து சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியில் போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணைந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்காதவர்களை செய்யும், செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகுந்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். உண்மையாலுமே கடவுளுக்கு விரோதமாக அறிந்தும் அறியாமலும் நாம் நினைவினாலும் வார்த்தையினாலும் நம்முடைய செயல்பாடினாலும் தப்பிதங்களை புரிந்திருக்கிறோம் என்று மன வருத்தத்தோடு தாழ்மையோடு கூட நம்முடைய மனம் திரும்புதலின் அடையாளமாக இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தை நாம் கருத்தாய் ஏறெடுத்திருப்போமையாகில் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளை இட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியரினுடைய கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. நாம் இன்றைக்குரிய நற்செய்தி பகுதியை கருத்தாய் கவனமாய் படிக்க கேட்போமாக. இன்றைக்குரிய நற்செய்தி பகுதியாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 பகுதியை கருத்தாய் கவனமாய் நாம் படிக்க கேட்போமாக. காணொளி மூலமாக இந்த பங்கேற்கின்ற மக்கள் இந்த பகுதியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 பகுதியை இப்போது நான் நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபிரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானான் ஊராகிய நத்தானிவேலும் செதேபுலவின் குமாரரும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருந்தபோது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய்
உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலேயே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றான். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படலுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு பூட்டப்பட்டிருந்ததையும் அதன் மேல் மீன் வைத்திருந்ததையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். சீமோன் பேதுரு படலில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றான். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்கு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பர்களே, மீண்டுமாக காணொளி மூலமாக வழங்கப்படுகின்ற இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே நடைபெறுகின்ற இவ்வாறில் பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும், இல்லங்களிலே இருந்து இந்த ஆன்மீக நிகழ்விலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருத்துவ கடவுளின் திருப்பேராலே வாழ்த்தியும் காலை வந்தனங்களை சொல்லி வரவேற்பிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. அண்மையிலே ஒரு புத்தகத்தை வாசித்து கொடுத்தேன். அதிலே ஒரு குறிப்பு, உலகில் இன்றைக்கு பல இனத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டதாலும் விருந்தோம்பலுக்கு தலைச்சிறந்த ஓர் இனம் உண்டென்று சொன்னால் அது யூத மக்கள் என்று அந்த புத்தகத்தை எழுதியிருந்த ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார். விசுவாசிகளின் தகப்பனார் என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் வரலாற்றை கூறுகின்ற போது ஒரு யூத ரபை இவ்வண்ணமாக தன்னுடைய புத்தகத்திலே அவருடைய வரலாற்றை குறித்து பதிவு செய்திருக்கின்றார். அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். என்ன கேள்வின்னு சொன்னால், ஏன் கடவுள் 40 ஆண்டு காலமாக வனாந்திரத்திலே ஈடுபட்ட இஸ்ரேல் மக்களுக்கு இடையறாமல் உணவளித்தார் என்ற ஒரு வினாவை எழுப்பி அதற்கு விடை காணுகின்ற போது, இன்றைக்கு நம்முடைய பேராயத்து மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாடு அல்லது யூத திருமறை என்ற அந்த பகுதியிலே தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே அதற்கான ஒரு விடையை அவர் கண்டுபிடித்து இவ்வண்ணமாக பதிவு செய்கிறார். ஒரு நாள் ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தின் முன்பாக மதிய வேளையிலே அவர் அமர்ந்து கொண்ட போது 3 நபர்கள் அங்கே வந்து நிற்கிறார்கள். நிற்கின்ற நபரை ஆபிரகாம் காணுகின்றார். கண்டு அவர்களை தாழ வணங்கி தன்னுடைய கூடாரத்துக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு மதிய உணவை அளித்தார். ஏனென்றால் இவர்கள் சோதோம் குமோரா பட்டணத்துக்கு பயணிக்கின்ற நபர்கள். அவர்களை இவர் அழைத்து வந்து மதிய உணவை அளித்தார். இந்த ஒருவேளை உணவிற்காகத்தான் தன்னுடைய தாசர்களுக்கு ஆபிரகாம் ஒருவேளை உணவு அளித்தார் என்ற அந்த நன்றி கடனுக்காகத்தான் கடவுள் 40 ஆண்டு காலமாக வனாந்திர பயணத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு அவர் விருந்தோம்பல் செய்தார் என்ற ஒரு குறிப்பை தருகிறார். அன்பர்களே, இன்றைக்கு நிறுவ பாடமாக
கொடுக்கப்பட்டுள்ள பகுதியில் எபிரேயர் 13 முதல் சில வசனங்கள் இன்றைக்கு நிறுவப்பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே எபிரேயர் 13 1, 2 வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது அங்கே எபிரேய நிர்வாகியோர் இவ்வண்ணமாக பதிவு செய்கிறார். அந்நியரை உபசரிக்க அல்லது விருந்தோம்பல் செய்ய மறக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் அறியாமலேயே வானதூதர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக வழிநடத்தியது உண்டு என்று விருந்தோம்பலை பற்றி அவர் எபிரேய நிர்வாகியோர் இவ்வண்ணமாக பதிவு செய்கிறார். மேலும் வள்ளுவ பெருந்தகையாரும் விருந்தோம்பலை பற்றி கூறுகிற போது இவ்வண்ணமாக 2 குறள்களிலே அவர் கூறுகின்ற வார்த்தை, விருந்தோம்பலை பற்றி ஒரு அதிகாரத்தை எழுதியிருந்தாலும் கூட இங்கே 2 குறள்களை நான் உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஒரு குறள், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்த பொருட்டு என்ற ஒரு குறள். இதனுடைய பொருள், வீட்டில் செல்வம் சேர்த்து இவ்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார். மட்டுமல்லாமல் இன்னொரு குறளிலே அவர் கூறுகிற போது, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று என கூறியுள்ளார். இதன் பொருள், தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்ற வாழ்க்கை, துன்பத்தில் அவர்கள் வருந்து கொண்டாலும் அவர்கள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்கின்ற ஒரு குறிப்பை தருகிறார். அன்பர்களே, இன்றைக்கு நாம் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணைப்படி நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு, இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது. தமிழிலே கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கான அழைப்பு என்பது. இந்த தலைப்பினை இன்றைய தினம் நாம் நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்டு யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களில் இருக்கின்ற அந்த பகுதியிலே காணப்படுகின்ற 3 சிந்தனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கான அழைப்பு என்ற தலைப்பு எடுத்தெம்புகின்ற முதலாவது ஆன்மீக சிந்தனை மார்க்கு 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், யோவான் 21ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். இந்த 2 வசனங்களிலே நமக்கு கிடைக்கின்ற கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கான அழைப்பு என்ற தலைப்பு விடுக்கின்ற முதலாவது சிந்தனை, விருந்தினராக பங்கு பெற்றவர் விருந்தோம்பலுக்கான அழைப்பை விடுக்கிறார் என்பது. விருந்தினராக பங்கு பெற்றவர் விருந்தோம்பலுக்கான அழைப்பை விடுக்கிறார் என்பது இன்றைய நாளுடைய முதல் தலைப்பாக உங்களோடு கூட நான் பகிர விரும்புகின்றேன். அன்பர்களே, மணுமகன் இயேசுவின் திருப்பணிவிடையில் ஆரம்பத்தில் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 29 முதல் 31 உள்ள பகுதியில் சுகவீனமாக இருந்த பேதுருவின் மாமியாரை சுகப்படுத்திய பிறகு அவர்களுடைய பணிவிடையை அவர் ஏற்றார், அல்லது சுகம் பெற்ற பேதுருடைய மாமியார் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்ற வார்த்தையை சற்று ஆழமாக விரிவாக நாம் பொருள்படுத்தி பார்த்தால் அதற்கான ஒரு சிந்தனை இதுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பேதுருடைய மாமியார் அவளுக்கு பணிவிடை செய்தார் என்று நாம் வாசிக்கின்ற போது, படிக்கின்ற போது, இயேசு பேதுருடைய வீட்டிலே அவருடைய மாமியார் கொடுத்த விருந்தோம்பலை ஒரு விருந்தினராக அவர் பங்கேற்று சிறப்பித்தார் என்று சொன்னால் அது மிகப்பட்ட கூற்று இல்லை என்று நினைக்கின்றேன். இப்படி ஆரம்பத்தில் விருந்தினராக பங்கேற்ற மணுமகன் 3வது முறையாக ஏரோது அந்திபாஸ் என்று சொல்லப்படுகின்ற மன்னர் திபேரியஸ் என்று சொல்லப்படுகின்ற ரோம பேரரசரை கனப்படுத்துகின்ற வகையிலே கலிலேயா கடலுடைய மேற்கு பகுதியில் நிறுவப்பட்ட
திபேரியா கடற்கரையிலே இயேசு 3வது முறையாக இங்கே சீடர்களுக்கு தரிசனமாகின்ற காட்சியை யோவான் நற்செய்தியில் மாத்திரமே நாம் படிக்க முடிகின்றது. யோவான் 21:9-10 வசனங்களிலே இயேசு கடற்கரை ஓரத்திலே அவர் அமர்ந்து கொண்டு மீன்கள், அப்பம் ஆகியவற்றை தயாராக வைத்துக்கொண்டு விருந்தோம்பலுக்காக சீடர்களை அழைப்பதாக படித்திருக்கின்றோம். அன்பர்களே, நம்மில் பல பேர் சில வீடுகளுக்கு சென்று அவர்கள் கொடுக்கும் விருந்தை ஏற்போம். ஆனால் விருந்தோம்பல் செய்த நபர்களுக்கு நாம் இயேசுவை போல மீண்டுமாக மாறுத்திரமாக விருந்து கொடுக்கிறோமா என்பது தற்கால சூழலிலே பெரிய கேள்வியாக இருக்கிறது. என்னுடைய திருப்பணி விடையில் 10 ஆண்டுகளாக கிராம திருச்சபைகளில் பணி செய்த போது ஏழை எளிய மக்கள் தந்த விருந்தோம்பலை இன்றைக்கும் நான் மறந்து போகுவதில்லை. காரணம், அவருடைய குடிசை வீட்டுக்கு என்னை போன்ற இறைப்பணியார்கள் சென்று உணவருந்துகிற போது அவர்கள் கூறின வார்த்தை, ஐயரே, கடவுளே எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுகிற மாதிரி இருக்கிறது என்று மனம் மகிழ்வோடு கூட விருந்தோம்பல் செய்த காரியங்களை நான் இன்றைக்கும் நினைவுபடுத்தி பார்த்து கடவுளுக்கு நன்றி பாராட்டுகிறேன். ஆரம்பத்தில் பேதுருடைய வீட்டில் அவரது மாமியார் மூலம் விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்ட மணமகனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக 3வது முறையாக திபேரியா கடற்கரை ஓரமாக 7 சீடர்களுக்கு, குறிப்பாக பேதுரு போன்றவர்களுக்கு அவர் விருந்தோம்பல் செய்கின்றார் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இன்று ஊரடங்கு சட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகள், அனாதைகள், நடைபாதைவாசிகள் தம் உயிரையே பணைய வைத்து நம்முடைய வாழ்வுக்காக அன்றாடகம் போராடி கொண்டிருக்கின்ற, பணிவிடை செய்து கொண்டிருக்கிற தூய்மை பணியாளர்கள், காவலாளர்கள், செவிலிமார்கள், மருத்துவர்கள், இவர்களுக்காக நாம் விருந்தோம்பல் செய்கின்றோமா? இப்படி செய்கின்ற தன்னார்வ தொண்டலோடு கூட நாம் கைகோர்த்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நினைத்து பார்க்க நாம் கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கான அழைப்பை நாம் சிந்திக்கின்ற போது இத்தகைய கேள்விகளை எழுப்பி நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். 2வதாக, கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கான அழைப்பு என்ற தலைப்பினை நாம் சிந்திக்கின்ற போது மார்க்கு 1ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள், யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் 9வது வசனத்தையும் நாம் படிக்கிற போது இந்த வசனம் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற 2வது துணை தலைப்பு, விலகி சென்றவர்களுக்கு விருந்தோம்பலுக்கான அழைப்பை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். விலகி சென்றவர்களுக்கு விருந்தோம்பலுக்கான அழைப்பினை தருகிறார் என்று பார்க்கிறோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 16 முதல் 20 உள்ள பகுதியிலே முதல் சீடர்கள் இயேசு தம் திருப்பணி விடைக்கான அழைத்தபோது அவர்கள் செய்த காரியம் என்ன? அவர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளை விட்டார்கள். 2வதாக அவர்கள் செய்த காரியம், தங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கி கொண்டு கடல், படகு, வலைகள், மீன்கள் இவைகள் அத்தனை விட்டுவிட்டு இயேசுவுக்கு அவர்கள் பின்பற்றி சென்றார்கள் என்ற குறிப்பை நாம் மார்க் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 20 உள்ள வசனங்களிலே படித்தருகின்றோம். ஆனால் யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் படிக்கிற போது, இப்படி ஆரம்பத்திலே இயேசு அழைத்த போது தங்களுடைய குடும்ப உறவுகளையும் தங்களுடைய வாழ்வுக்கான ஆதாரங்களையும் விட்டு சென்ற அந்த ஆரம்பகால சீடர்கள் இப்போது இயேசுவை விட்டு விலகி அவர்கள் தங்களுடைய சொந்த பணிவிடைக்கு மீண்டுமாக திரும்பிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பர்களே,
இப்போது 2 முறை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவர்களுக்கு காட்சி அளித்த பிற்பாடு 3வது முறையாக இங்கே தங்களுடைய அழைப்பிலிருந்து அவர்கள் விலகி மீண்டும் பழைய மீன்பிடி தொழிலுக்கு திரும்பின போது இந்த நினைவை இயேசு கிறிஸ்து விருந்தோம்பலுக்கான அழைப்பினை தருகிறார். இங்கு 6 சீடர்களையும் இயேசுவினுடைய அழைப்பிலிருந்து விலகி செல்ல மூலகாரணமாக இருந்த பேதுருவுக்கு இயேசு ஒரு பாடம் புகட்டுகின்றார். என்ன பாடம்? யோவான் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கிற போது அங்கே இயேசுவை பிடித்து அவரை குற்ற கைதியாக விசாரணைக்கின்ற போது அவர்கள் செய்த காரியம் என்ன? யோவான் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கரிசெட்டி நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே அநேகர் குளிர் காய்ந்து கொடுத்த போது பேதுருவும் அங்கே குளிர் காய்ந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இங்கே யோவான் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கிற போது இங்கே எந்த கரிசெட்டி நெருப்பிலே இயேசுவை மறுதளித்தாரோ, அதன் நடுவிலே இயேசு மறுதளித்தாரோ, இயேசு மீண்டுமாக தன்னை மறுதளித்து இப்போது மற்றவர்களையும் பழையபடிக்கு மீன்பிடி தொழிலுக்கு விலகி செல்ல மூல காரணமாக இருந்த அந்த பேதுருவுக்கு கடற்கரை ஓரத்திலே அதே கரிசெட்டி நெருப்பு மூட்டப்பட்டு விருந்தோம்பலுக்கான அழைப்பினை இயேசு கொடுத்தார் என்ற ஒரு குறிப்பை காணுகின்றோம். அன்பர்களே, தற்போதைய உலகளாவிய சூழலில் சோஷியல் டிஸ்டன்ஸ் தனிமைப்படுத்துவதிலே நாம் விலகி நிற்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளோம். ஆனால் அரசாங்க சட்டத்துக்கு உட்படாமல் தங்களை தாங்களே ஆரம்பம் முதல் சமூகத்தினரால் நடைபாத பாசிகளாக, அனாதைகளாக, முதியவர்களாக, வியாதிப்பட்ட நிலையிலே விலகியிருக்கின்ற மக்கள் நம் நாட்டில் அநேக லட்சக்கணக்கான மக்கள் உண்டு. இப்படி நம்மால் விலைக்கு வைக்கப்பட்டு விலகியிருக்கின்ற மக்களுக்கு இயேசுவை போல விருந்தளிக்க நாம் முன்வருவோமா? அன்பர்களே, உதாரணத்துக்கு ஒரு குறிப்பு நான் சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய ஆலயம் இருக்கின்ற இடம் பாந்தியன் ரோடு. இந்த பாந்தியன் ரோடுக்கு முன்பாக, ஏன் நம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக அனுதினமும் இந்த ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக என்னுடைய வீட்டிலிருந்து நான் காணுகின்ற காட்சி, ஏறத்தாழ 40 பேர் காலை மாலை உணவுக்காக சமூகத்தினரால் விலைக்கு வைக்கப்பட்டு அவர்கள் விருந்தோம்பலுக்காக அங்கும் இங்கும் அல்லாடி திரிகின்ற காட்சியை நான் அனுதினம் கண்டு கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் பாந்தியன் சாலையில் ஏறத்தாழ 100 முதல் 150 மக்கள் சமூகத்தினால் விலைக்கு வைக்கப்பட்டு இவர்கள் நாளுக்கு நாளாக விருந்தோம்பலுக்காக மற்றவர்கள் தங்களுக்கு விருந்தளிக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கின்ற சூழலை நாம் காணுகின்றோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் என்ன செய்ய முற்பட இருக்கிறோம்? 3வதாக, கிறிஸ்து விருந்தோம்பலுக்கான அழைப்பு என்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது லூக்கா 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே, 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே, யோவான் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் படித்தறிகிற போது 3வது துணை தலைப்பு விண்ணரசின் பணியை மறுத்தவர்களுக்கு விருந்தோம்பலுக்கான அழைப்பினை வழங்குகின்றார் உயிர்த்தெழுந்த ஆண்டவன் என்று பார்க்கிறோம். விண்ணரசின் பணியை மறுத்தவர்களுக்கு விருந்தோம்பலுக்கான அழைப்பினை வழங்குகின்றார். அன்பர்களே, இந்த உலகத்தில் இயேசு வந்ததற்கான நோக்கமே மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இறையாட்சியை இந்த உலகத்தில் நிறுவ என்பதுதான். குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்து தன்னுடைய இறைவேண்டலிலே அவர் கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்திலே அடங்கியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கருத்து சொன்னால், தை கிங்டம் கம், இறையரசு வருவதாக என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு வார்த்தை தான் இயேசு சீடலுக்கு கற்றுத்தந்த அந்த குடும்ப ஜெபத்தினுடைய முழு பொருளும் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் இயேசு லூக்கா 5ஆம் அதிகாரம் 10 வசனங்களிலே, என் பின்னே வாருங்கள், உங்களை மீன்களை பிடிக்கிற அல்ல, மனித ஆத்துமாக்களை பிடிப்பதற்காக அல்ல, மனிதர்களை, உடல், உள்ளம், ஆன்மா, உயிர் இவர்களை அடங்கியிருக்கின்ற அத்தனையும் பெற்றிருக்கிற மனிதர்களை மனிதர்களாக மாற்றுகின்ற முயற்சியிலே நான் உங்களை அழைக்கிறேன் சொன்னால், லூக்கா 10ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தில் நான் பார்க்கிற போது, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டியை ஓநாய்களுடைய கூட்டத்திற்குள்ளாக அனுப்புவது போல அனுப்புகிறேன் சொன்னார். அன்பர்களே, இப்படி பின்னே வாருங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன என்று பார்க்கிற போது, இயேசு இறை அரசை, விண்ணரசனுடைய பணியை மற்றவர்களுக்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தான் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்ற அப்போஸ்தலர்களை அவர் அழைத்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இந்த பகுதியிலே அன்பர்களே, ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். குறிப்பாக இயேசு கிறிஸ்து 3வது முறையாக திபேரியா கடலோரமாக காட்சியளித்த போது சீர்களை அவர் அழைக்கிறார். அன்பர்களே, யோவான் நற்செய்தி நூலிலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வார்த்தைகளும் மிக ஆழமான பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை படிக்க கேட்டிருக்கின்ற நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற யோவான் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் இவ்வண்ணமாக குறிப்பிடுகிறார். இந்த 3வது துணைத்தலைப்பின் கீழாக நாம் பார்க்கிற போது, 153 பெரிய மீன்கள் பிடித்தார்கள் என எண்ணிக்கை குறிப்பிட்டு, இந்த 153 பெரிய மீன்கள் பிடித்திருந்தாலும் வலை கிழியவில்லை என்று அவர் பதிவு செய்திருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், 153 என்ற எண்ணிக்கையை ஏன் மறுக்காமல் யோவான் பதிவு செய்கிறார் என்று பார்க்கிற போது, சில அறிஞர்கள் இந்த 153 என்பதற்கான சில விளக்கங்களை தருகிறார்கள். ஒரு சில அறிஞர்களுடைய விளக்கங்களை மாத்திரம் நான் முன்வைத்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். சிரில் ஆஃப் அலெக்சாண்டரியா என்று சொல்லப்படுகின்ற ஆரம்பகால திருச்சபை பெரியார் 100 என்பது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிற போது, ஒரு மந்தையிலே 100 ஆடுகள் இருப்பதாக இயேசுவான குறிப்பிடுவதை குறிப்பிடுகிறார். இங்கே 100 என்பது யூதர் அல்லாத, விருட்சேதனம் பண்ணப்படாத மக்களை குறிக்கின்ற ஒரு எண்ணாக அவர் குறிப்பிடுகிறார். இதில் நாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டுகின்ற ஒரு விருப்பம் என்று சொன்னால், பவர் மொழிபெயர்ப்பிலே புறஜாதியார் என்று ஒரு மொழியாக்கம் தவறுதலாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் மொழிபெயர்க்காமல் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களை 100 பேர் என்று சிரில் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா இந்த 100 என்பதற்கான முதலாவது விளக்கத்தை தருகிறார். இரண்டாவதாக 153 100 என்ற எண் யூதர் அல்லாத மக்களை குறிக்கின்ற ஒரு எண்ணிக்கையாக குறிப்பிட்டு, 50 என்ற எண்ணிக்கையை ரெமனன்ட் பீப்புள், அதாவது இஸ்ரவேலிலே கூட்டிச் சேர்க்கப்பட வேண்டிய மக்களை அவர் குறிக்கின்றார். மூன்றாவதாக இருக்கின்ற எண் 3. இந்த 3ஐ சிரில் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா திருத்துவத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இவ்வண்ணமாக 153 எண்ணுக்கு அவர் விளக்க தருகிறார். இரண்டாவதாக ஆரம்பகால திருச்சபை பெரியார் ஒருவராக கருதப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற சென்ட் அகஸ்டின் இவ்வண்ணமான ஒரு தன்னில விளக்கத்தை இந்த 153 எண்ணிக்கைக்கு தருகிறார். 153ஐ அவர் விளக்குகிற போது, முதலாவதாக 10 கட்டளைகளை அவர் நினைவுபடுத்துகிறார், 10 என்ற எண்ணிக்கை. இரண்டாவது 7 என்கின்ற எண்ணை எடுத்துக்கொண்டு, இந்த 7 என்கின்ற எண் கிருபை என்று சொல்கிறார். 7 வகையான ஆவியான வழங்குகின்ற வரங்களை அவர் குறிப்பிடுகிறார். ஆக மொத்தம் சென்ட் அகஸ்டினுடைய பார்வையிலே 17 எண்ணிக்கை அவர் குறிப்பிட்டு, இந்த 17 எண்ணிக்கையை 1 கூட்டல் 2 2 கூட்டல் 3 என்று 1 முதல் 17 உள்ள எண்ணிக்கையை நாம் எண்ணிக்கையாக ஒன்றொன்றாக கூட்டிக் கொண்டு சென்றால் வருவது 153 என்று குறிப்பிடுகிறார். மட்டுமல்லாமல் ஜெரோம் என்கின்ற பண்டிதர் 153 என்று சொல்லப்படுகின்ற இந்த எண்ணை எல்லா நாடுகளையும் குறிக்கின்ற ஒரு எண்ணிக்கையாக அவர் தருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்குள் எல்லா நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தூய யோவான் 153 எண்ணிக்கையினுடைய பொருளாக அவர் காணுகின்றார். இன்னும் வலை கிழியவில்லை என்பதற்கான ஒரு கருத்தை ஜெரோம் பண்டிதர் குறிப்பிடுகிற போது அவர்
இதன் பொருளாக இறை ஆட்சி பணி செய்து எல்லா மக்களையும் மீதமுள்ள இடமுள்ள வலையில் இணைப்பது, அவர்களையும் இந்த வலைக்குள்ளாக கூட்டிச் சேர்ப்பதுதான் இன்றைக்கு இறையரசனுடைய தலையாய பணியாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். திஸ் மீன்ஸ் யூனிவர்சலிட்டி ஆஃப் த சர்ச், உலகளாவிய திருச்சபையுடைய ஒரு இறையாட்சியுடைய பணியாக அவர் தருகிறார். அன்பர்களே, விண்ணரசனுடைய பணி எது? இறையரசனுடைய பணி எது? பரலோகராட்சியுடைய பணி எது என்று பார்க்கிற போது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 43 வசனங்களிலே இயேசு இறை பணியினுடைய அம்சங்களை விளக்குகிற போது உணவு, உறையுள், உடை, காவலில் வைக்கப்பட்டிருக்கிறது, வியாதி உள்ளவர்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு இறைப்பணி செய்வதுதான். இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய செயல்பாடின் மூலமாக த்ரூ அவர் டீட்ஸ், மீண்டுமாக பதிவு செய்கிறேன், நம்முடைய செயல்பாடின் மூலமாக விருந்தோம்பல் செய்வதுதான் உண்மையான விண்ணரசிற்கான விருந்தோம்பல் பணி செய்கின்ற ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதை நினைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். அன்பர்களே, இன்று திருச்சபையாகிய வலைக்குள் இயேசு எதிர்பார்க்கின்ற மக்களுக்கு, குறிப்பாக நடைபாதை வாசிகள், தினக்கூலிகள், வியாபாரிகள், காவலாளர்கள் மட்டுமல்லாமல் இப்படி கடலையிலும் தங்களுடைய வாழ்வினை நமக்காக பணைய வைத்து உங்களை மனையும் வாழ்விக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட போராடி கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் விருந்தோம்பல் செய்கின்றோமா? இயேசுடைய பார்வை எப்போதுமே பாதிக்க உள்ளாகி இருக்கின்ற மக்களோடு கூட அவர் எப்போதுமே இருந்தார். அவருடைய பார்வையை அங்கு செலுத்தினார். அப்படிப்பட்ட இறையாட்சியுடைய பணியை விரும்பினார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இறைப்பணியை செய்து விருந்தோம்பலுக்கான அழைப்பை நாம் நிறைவேற்றுவோமாக. இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கான அழைப்பு என்கின்ற தலைப்பை நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக விருந்தினராக பங்கு பெற்றவர் விருந்தோம்பலுக்கான அழைப்பை விடுக்கின்றார். இரண்டாவதாக விலகி சென்றவர்களுக்கு விருந்தோம்பலுக்கான அழைப்பை தருகிறார். மூன்றாவதாக விண்ணரசின் பணியை மறுத்தவர்களுக்கு விருந்தோம்பலுக்கான அழைப்பினை வழங்குகின்றார் என்பது இத்தகைய ஆன்மீக சிந்தனைகளை இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கான அழைப்பை நாமும் திருத்தவள் என்று உரிமை பெற்றிருக்கிற, பெயரை தெரிவித்திருக்கிற நீங்கள் நானும் இப்படிப்பட்ட ஆன்மீக கடமைகளை நிறைவேற்று கடவுள்தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. ஆமென். செபம் பண்ண கடவோம். இந்த நாளுக்குரிய சுருக ஜெபத்தை நாம் எடுப்போம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற 2ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக ஜெபம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்களுக்கு பாவம் நீக்கும் பலியாகவும் தேவ பக்தியுள்ள நடக்கைக்கு மாதிரியாகவும் உமது குமாரனை இந்த உலகத்திலே மனு உருவேற்க செய்து இவ்வளமாக நீர் படைத்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தவரே, அவர் அருளிய விலை மதிக்கப்படாத உபகாரத்தை நாங்கள் எப்பொழுதும் நன்றி அறிதலோடு பெற்றுக்கொள்ளவும், அவருடைய மகா பரிசுத்த நடக்கையின் அடிச்சுவடுகளை ஒவ்வொரு நாளும் பின்தொடரும்படி நாள்தோறும் பிரயாசப்படவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. தொடர்ந்து ஜெபமன கடவோ. எங்கள் அன்பிறைந்த ஆண்டவரே, இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்துவின் விருந்தோம்பலுக்கான அழைப்பு என்பது உணவை மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வாதாரத்தையே உள்ளடக்கியது, செயல்பாடில் நிறைந்த வாழ்வை உள்ளடக்கியது என்ற செய்தியை விருந்தோம்பல் என்கின்ற வார்த்தையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சிந்தித்த 3 துணை தலைப்புகளை எங்களுடைய வாழ்க்கையிலே இருத்தி பார்த்து அவைகளை எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும்
ஆன்மீக நெறிகளாக வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு உலகம் முழுமையுமாக கரோனா என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷக்கிருமி மூலமாக ஏராளமானோர் தங்களுடைய உயிர்களை இழந்து கொண்டிருக்க தருவாயிலே அந்த உயிரிழப்புகளின் மூலமாக தங்களுடைய அருமையான உறவுகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற மக்களையும் குடும்பத்தாரையும் மட்டுமல்லாமல் இந்த விஷக்கிருமி மூலமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் மட்டுமல்லாமல் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காகவும் நாங்கள் இடத்தில் வருகிறோம். இந்த சிகிச்சை மூலமாக சுகமடைந்து இல்லங்களுக்கு சென்றிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபை அவளை தாங்குவதாக. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலையிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக தங்களுடைய அன்றாட பணியில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், செவிலியர்கள், மருத்துவர்கள் யாவருக்காக இடத்தில் வருகிறோம். குறிப்பாக இப்படிப்பட்ட மக்களுக்கு அண்மையிலே பணிவிடை செய்து ஒரு கிறிஸ்தவ மருத்துவராக உமக்குள் நித்தியடைந்திருக்கின்ற டாக்டர் சைமன் எர்குலஸ் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்னாரை உடைய பணிக்காக நன்றி பாராட்டுகிறோம். அன்னாருடைய பணிகள் மூலமாக சுகப்பெற்ற மக்களுக்காக நன்றி பாராட்டுகிறோம். இப்போதும் அந்த அருமையான மருத்துவரை, எங்களுடைய உடன் விசுவாசியை தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபைதாமே அந்த குடும்பத்தாரோடு கூட இருக்க மன்றாடுகிற தாப்பனே. இப்படிப்பட்ட நிலையிலே தங்களுடைய உயிர்களை பணை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கிருபை தாங்குவதாக. ஆண்டவரே, எங்களுடைய பேராயர், அவருடைய குடும்பம், எங்களுடைய பேராற்றில் இருக்கின்ற 1000 பேர் மக்கள், நற்செய்தி பணியாளர்கள், நிறுவன தலைவர்கள், ஒவ்வொரு நிறுவனங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பணியாளர்கள் யாவருக்காக நன்றி பாராட்டுகிறோம். அனைவரும் ஆசுவத்தின் தாப்பனே. தற்காலத்தில் நிலவுகின்ற இந்த கொடுமையான வியாதியிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். வீடுகளில் இருக்கிற முதியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு தெரியாமல் மருத்துவமனைகளிலே யாராகிலும் சிகிச்சை பெற்றுக் கொடுத்தால் அவளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வெளிநாடுகளிலும் வெளியூரில் இருக்கின்ற பிள்ளைகள், கணவன், மனைவி, உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள் யாவருக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரோடும் அது கிருபை இருக்க மன்றாடுகிறோம். மட்டுமல்லாமல் தகப்பனே, 179 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபையில் அங்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக முன்னத்தில் வருகிறோம். தற்காலத்தில் நிறைவடைகின்ற இந்த விஷயக்குரிமின் மூலமாக எங்களுடைய விசுவாசிகள் ஆண்டவரே தாக்குண்டு போகாத வண்ணம் உம்முடைய வல்ல கரம் நீர் அவளை தாங்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். மட்டுமல்லாமல் தகப்பனே, இன்றைய நாளிலும் இவ்வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் இல்லறம் நாளையும் கண்டும் காணிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் உம்முடைய உறவிலே நிலைத்திருந்து நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களோடு கூட இன்னும் அநேக மகிழ்வான பிறந்த நாட்களையும் இல்லறம் நாட்களையும் ஆண்டவரே காணத்தக்கதாக நீர் இவளுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நேராத உறவும் உங்கள் அனைவரோடு கூட இந்த காணொளி மூலமாக வழிபாட்டின் மூலமாக வீடுகளிலிருந்து பங்கேற்று கொண்டிருக்கிற உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட உலகத்துக்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் வணக்கம்.